அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற அறிவாலயம். அதாவது திமுகலேருந்து பிரிந்து வந்த விசிகாவால் உடைய போகுதா தாவேகா அப்படின்ற மிகப்பெரிய தலைப்புல நம்ம பேச போறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்குள்ள வந்தவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. யாருக்காவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக வந்து டிவிக்குள்ள இணைகிறது. அதாவது சில அதிமுகவுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து பிரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் 2 அணியா பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்து கூட இணைகிறாங்க. எல்லாமே நம்ம பழைய நியூஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிவிக்கேல வந்து இவங்க இணைகிறது விசிகாவுக்கு பிடிக்கல அப்படின்ற உடனடியான குரல் கொடுத்தாரு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவர் இன்னைக்கு காலையில பேட்டியில ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அவர்களை வைத்து திமுக அப்படின்ற ஒரு கழகம் எங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க. நாங்க வந்து பதவிக்காக அலையிறோம், பெட்டிக்காக அலையிறோம்னு சொல்லிட்டு எங்களை மோசமா விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தா இருக்கு. இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நியாயம் உண்மை அப்படின்றது ஒரு பக்கம் பார்த்தாலும் சமீப காலங்களில் ஆதவர்ஜுனா அவர்கள் வெளிப்படையா வெளியில தெரிய மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறை அந்த விளையாட்டுத்துறை அப்படின்றத சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து லைட்டா ஒரு 2-3 வாரங்கள் ஒரு மாதங்களுக்கு பின்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகல ஆதிக்கம் பெற்றவர் ஆயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மாவே அவங்க தான் அடுத்த ஜெயலலிதா அம்மா. என்னம்மா சசிகலா அவங்கலாம் நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரியும், எடப்பாடி அவர்களுக்கு தேவை பணம் தானே, என்கிட்ட தான் பல கோடி ரூபாய் கொட்டி கிடக்கல, நான் கொடுத்துட்டேன்னா நான் ஈஸியா அந்த பொதுச் செயலாளர் பதவியை வாங்கிட்டு அதிமுக இன்னைக்கு தலைமை இல்லாத கட்சியா இருக்கு, அதை நான் சுருட்டிட்டு போய் மோடி அவர்களுடைய காலடியில போட்டுட்டேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழகமும் எனக்கு தான், அந்த கட்சியும் எனக்கு தான் அப்படின்றது லீமா ரோஸ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய மமதை. அதே இது பாருங்க, இன்னைக்கு விசிகா மற்றும் திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு விசிகால இருந்தவர் பிரிஞ்சு வந்து டிவிகேல இணைகிறார் அப்படின்ற ஒரு சம்பவம் கேட்ட உடனே திமுக காரங்க முதல்ல அடிக்க ஆரம்பிச்சது லாட்ரி சீட்டை. ஏன்னா அவங்களுடைய குடும்ப பின்னணி முழுக்க முழுக்க லாட்ரி சீட்டை கொண்டு வந்தது. இந்த லாட்ரி சீட்டை வந்து தமிழகத்துல ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் இதை ஒழிக்கிறதுக்கு படாத பாடுபட்டாங்க. ஆனா இது அதிமுக சைட்ல இருந்து இந்த குரல் வரல. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி லீமா ரோஸை வச்சிருக்காங்கல்ல அப்ப கட்சிக்குள்ள. அதனால பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த அதிமுக அவங்க பேசல. திமுக வந்து அவங்களுடைய ஐடி விங் சார்பாலையும் அவங்களுடைய அந்த செய்தி தொடர்பாளர்கள் சார்பிலையும் வந்து பயங்கரமா வந்து மீம்ஸ்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள அந்த லாட்டரியை கொண்டு வர பாக்குறாரு. அப்ப கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழக ஆட்சி தான் வரப்போகுதுன்னு அவங்க கணிச்சிருக்காங்க. இல்லாட்டினா ஆதவர்ஜுனா எப்படி இருந்தா என்னங்க, அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தா என்ன, அவங்க தான் ஜெயிக்க முடியாதுல அப்படின்னு அவங்க அதையே யோசிச்சிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே ஆல்ரெடி கணிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு தமிழகத்துல திமுகன்ற கட்சி தோல்வி அடைஞ்சிரும், அதிமுகன்ற ஆலமரம் பட்டு போயிரும் அப்படின்ற எல்லா விஷயமும் இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்களே எடுத்துக்கங்க, அவர் மேல வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அந்த டைம்லயே வந்துச்சு. ஒரு பெரிய விஜய் அவர்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடக்கும்போது இங்க வந்து பீகார் மாதிரியான பல போராட்டங்களை நாங்க பண்ணுவோம், எங்க இளைஞர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு போஸ்ட் ஒன்ன போட்டோடனே அது வந்து வன்முறையை தூண்டுற விதமா அந்த போஸ்ட் இருந்ததுனால நம்மளே வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சோம். அண்ணன் இப்படி பேசக்கூடாது, இளைஞர்கள்லாம் வந்து துடிப்பானவங்க, நீங்க போடுறத பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா இளைஞர்களோட வாழ்க்கை பாதிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் நிறைய சர்ச்சைக்குள்ள சிக்கினாரு. அதாவது முந்தைய தலைவர்களை பேசுறது, இப்ப ரஜினி மேட்டர்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரஜினி அவர்களை வந்து ஒரு ரொம்ப பயந்தவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சித்தரிச்சு அவர் பேசினாரு. அவர் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அதுதான் உண்மை. அது ஓகே. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் வந்து ஆதவர்ஜுனா மேல இருந்தாலும் இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு மிகப்பெரிய தூணா மாறியே போயிட்டாரு. அப்படிதான் அவருக்கு பதவிகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டது. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு எவ்வளவோ பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, தேர்தலை சந்திச்சிருக்காங்க, இவ்வளவு விஷயம் நடந்தாலும் வில்லிவாக்கத்துல அசராம ஒரு தெரு விடாம நடந்தார் அப்படின்னா நம்மளுடைய ஆதவர்ஜுனாவை பிளஸ்ல சொல்லி ஆகணும். இது வேற மறுக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்படியா இருக்கிற ஆதவர்ஜுனன் அவர்கள் இன்னைக்கு லீமா ரோஸ் அவர்கள் என்னதான் அவங்களோட மாமியாரா இருந்தாலும், அவங்களுக்குள்ள குடும்ப சண்டைகள் பல இருந்தாலும், அவங்க வேற கட்சியில பயணிச்சாலும் இன்னைக்கு அதிமுகவை உடைச்ச பகுதி அப்படின்னா அது லீமா ரோஸ் அவர்களே சாரும். அதே போல திமுகவை உடைச்ச பகுதி அப்படின்றது விசிகாவோட முதல்ல இருந்த அதிமுக ஆதவர்ஜுனா அவர்களே சாரும். அப்ப இவங்களுடைய கணக்கு எப்படி வருதுன்னா, இன்னைக்கு திமுகவை ஆல்ரெடி உடைச்சிட்டாரு, அதாவது விசிகாவை பிரிச்சிட்டாரு ஆதவ். அப்ப எடப்பாடியையும் எஸ்வி அணியையும் பிரிச்சிட்டாங்க லீமா ரோஸ். அப்ப இங்கிட்டு இருக்கிற லீமா ரோஸ் பிளஸ் ஆதவர்ஜுனா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வரப்போற ஒரே இடம்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்து டார்கெட் பண்ற கட்சியா இன்னைக்கு டிவிக்கே இருக்குமா அப்படின்றது எல்லாருடைய ஒரு கேள்வி. குறிப்பா அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே யோசிக்கிற விஷயம் இதுதான். என்னங்க ஆதவர்ஜுனாவை நீங்க ரொம்ப நம்புறீங்க, அவர் வந்து அப்படிங்க, அவர் வந்து இப்படிங்க, அதெல்லாம் சண்டை மாதிரிலாம் நடிக்கிறாங்க, லீமா ரோஸ்ல இல்லாத காசாங்க, அவங்களுக்கு வெறும் எம்எல்ஏவாக வந்து ஏடிஎம்கேல சேர்ந்திருக்காங்க. நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு புதுச்சேரியில அவங்களுடைய பையன் அவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க நினைச்சா அங்க போய் நேரம் நின்றுக்கலாம், அந்த
அந்த பிஜேபி கூட்டணி ஜெயிச்சு போச்சு. அவங்க அமைச்சர் பதவி கேட்டு வாங்கியிருக்கலாம். எவ்வளவோ இருக்குங்க. எதுக்குங்க அவங்க தமிழக அரசியல தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க வந்து அதிமுகவ பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தலைமை இல்ல. திமுகவ பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க கேட்கறதுக்கு ஒருத்தர் நாதி இல்ல. ஏன்னா அவங்களே வந்து மன்னராட்சி. அவங்களுக்குள்ளேயே வந்து கள்ள கழிச்சுக்குருவாங்க. இன்னைக்கு திமுகவ புதுசாலாம் அழிக்கிறதுக்கு யாருமே வர வேணாம். அவங்களுக்குள்ள அவங்களே அழிச்சுக்குருவாங்க அப்படின்றனால, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இவங்க 2 பேர் வந்து கை வச்சிர முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து துளி அளவாவது வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் முழுக்க முழுக்க விஜய் அவர்களின் முகத்த வச்சு தான் அந்த எம்.எல்.ஏக்கள் யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம். இன்னைக்கு யாராவது யாருடைய எம்.எல்.ஏவாவது தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. ஒரு 10% வேணா தெரியும். இன்னைக்கு ஆதவர்ஜுனா விசிகால இருந்ததுன்னே நெறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாரி தான் நமக்கும். அதுக்கப்புறம் தான் அவர பத்தி விவரம் தெரிஞ்சு, இன்னைக்கு அவர் இங்க இருந்தவரு, அங்க இருந்தவரு. இப்ப புஷி அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்மளுடைய முதலமைச்சர் கூட இருந்தவரு. இவ்ளோ விஷயமும் இன்னைக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள யார் ஒருத்தர் 3வது மனிதர் கை வைக்கணும்னு நெனச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வி. அதுக்கு துளியளவும் நம்மளுடைய முதலமைச்சர் வழிவிட மாட்டாரு. ஏன்னா, அவர் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இவ்ளோ ஏச்சு பேச்சுக்களை தாண்டி தன்னுடைய குடும்பத்தை விட்டு இவங்களுடைய அந்த கீழ்த்தரமான அரசியலெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுமேன்னு ஒரே நோக்கத்தோட இன்னைக்கு கட்சிய வழிநடத்திட்டு போயி, இன்னைக்கு முதலமைச்சராவும் ஆகி இவ்ளோ பெரிய விஷயத்த சாதிச்சு நிக்கிறாருன்னா, அதுக்கெல்லாம் பக்கபலமா இருக்கிறது தமிழக வெற்றி கழக தொண்டர்களாகிய நம்ம தான். அதனால நீங்க யாருமே பயப்பட வேணாம். ஆதவர்ஜுனா அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. ஆனா லீமாரோஸ் அவர்களே நம்ப முடியாது அப்படின்றத நம்ம கருத்து. உங்க கருத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெல்லிக்கு போவோம். இன்னைக்கு டெல்லியில பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு இல்லம் அப்படின்ற இடத்துல தான் பெரும்பாலும் தமிழகத்திலிருந்து போற பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து தங்குவாங்க. அதுல தான் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தங்க இருக்காரு. 2 நாள் பயணமா வந்து போயிருக்காரு. இப்ப சாயந்தரம் 4:30 மணிக்கு நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. என்ன ஏது பேசுறாங்கன்றத நான் அப்புறம் வீடியோல டீட்டெயில்டா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால யார் யாருன்னா பெரிய தலைவர் இன்னைக்கு பிரதமர் மோடி மட்டும் கிடையாது. அமித்ஷா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் சில பேரு, காங்கிரஸ் அதாவது டிவிகே உடைய முதல் ஆளா கூட்டணியில வந்த காங்கிரஸ் அவர்கள் திமுகவை உதறி தள்ளிட்டு வந்தவங்க அங்க இருக்கிற பெருந்தலைகள் அவங்கள்ட்ட எல்லாம் பேச போற விஷயம் நீங்க ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சு பேச இருக்காரு. அப்ப இந்த விஷயத்துல இன்னைக்கு மீடியாக்கள் உருட்ட போற பெரிய விஷயம் தான் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. இப்ப விஜய் அவர்கள் சந்திக்க போறாங்க. பிரதமர் நேரம் ஒதுக்கிட்டாரு. இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு முதல்வரும் பிரதமரும் சந்திக்க போறது உள்ள பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அலோட் பண்ற அந்த கேமராமேன் மட்டும்தான் அவங்களுடைய பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு இணங்க அது இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த செம்பு சேனல்ஸுமே இவங்க இதை பேச போறாங்களாம், அதை பேச போறாங்களாம், அந்த மேகதாது விஷயத்துக்கு சைன் வாங்கிட்டாங்களாம், இவங்க 2 பேருமே கூட்டணியாம்ல, தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததே வந்து இவரோட பிடி மாமனு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சேனல்ஸ் போட்டு உருட்டுறாங்க. குறிப்பா தீய சக்தி சம்பந்தப்பட்ட சொம்பு சேனல்ஸ். அப்ப இன்னைக்கு மக்களோட மனச அங்க என்ன பேசிருக்காங்க, பேச போறாங்கன்றத வந்து சொல்றதுக்கு முன்னாடியே, ஏன்னா அங்க நடக்க போறது பூராமே ஹிந்தியில பேசுவாங்க. உங்களுக்கே தெரியும். அதை நம்ம தமிழாக்கம் பண்ணி பேசுறது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஹிந்தி தெரியாது. அதனாலதான் அவங்க ஹிந்தியை கத்துக்க விட மாட்டேன்றாங்க. இவ்வளவு விஷயம்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க சொல்றதைத்தான் நம்ம நம்புற சூழ்நிலையில இருக்கோம். இவங்க இதைத்தான் பேசினாங்கன்னு சொன்னா நம்ம நம்ப போறோம். அதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு பல பாமர மக்கள் அந்த தொலைக்காட்சியை நம்பி இருக்காங்க. அவ்வளவு பெரிய விஷயங்கள் அந்த செய்தி சேனலுடைய தலையில இருக்கு. மக்களுக்கு சரியான செய்தியை கொண்டுட்டு போய் சேர்க்கணுமேனு. ஆனா இவங்க அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. இன்னைக்கு ஓன் சேனல் பெருசா, என் சேனல் பெருசா, ஏன் டிஆர்பி ஏறுதா, ஓன் டிஆர்பி ஏறுதா பாப்போமேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா வந்து ஏதோ நம்ம வந்து கலவையா நியூஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து பிரதமர் அவர்களுடைய பெயரையும் முதல்வர் அவர்களுடைய பெயரையும் களங்கம் ஏற்படுத்துற விதமா பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தப்பு. சூப்பரான பாதுகாப்போட நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அங்க இருக்காரு. அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்துல பேச்சுவார்த்தை தொடங்கிரும் அப்படின்றனால பேச்சுவார்த்தைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.